தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். இங்கே நான் கவுன்சிபாளையம் ஸ்கூலில் முன்னாள் மாணவர்களெல்லாம் இப்போ கலந்துருக்கிறது. எங்களுக்கு இந்த பள்ளி என்ன கற்றுக் கொடுத்தது எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு படிப்பு கற்றுக் கொடுத்தலையோ ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்குது. அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் எல்லாமே வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த ஒரு சந்திப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அந்தளவுக்கு ஆனால் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனிமேல் நடக்குமான்னு தெரியல. எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரன்னு தான் நாங்கள் நினைக்கிறேன். உண்மையை சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு சந்திப்பு எங்களுக்கு அமைஞ்சதே இல்லை. ரொம்ப நன்றி. இப்போது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கவுடிச்சிபாளையம் பள்ளியில் 100ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த பள்ளியில் படித்த ஒரு முன்னாள் மாணவன் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் இந்த பள்ளியில் படித்து 1995 2003 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்டு. இப்போ நான் இந்த அரசு பள்ளியில் படிச்சுட்டு நான் அரசு பள்ளியில் ஒரு ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பள்ளியோடைய 100ஆண்டு விழாவை தொடர்ந்து நான் இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்திட்டு போவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். என் பேர் நடராஜன். நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தது. முன்னாள் மாணவர் அடிப்படையில் இந்த ஸ்கூல் தொடங்கி 100 வருஷம் கடந்துருச்சு. இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தது உண்மையிலேயும் ஒரு பெரிய சந்தோஷமாக கருதுகிறேன். இந்த ஸ்கூலில் படித்து இன்றைக்கி நான் அரசு வேலை வாங்கிட்டு இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில் இருக்கிறது காரணம் இந்த ஸ்கூல் தான். இன்றைக்குமே அரசு பள்ளி தான் நம்ம மாணவர்களை உயர்த்துங்கிறது இந்த ஸ்கூல் நிரூபிச்சிருக்கு. அந்த வேலை இத்தனை முன்னாள் மாணவர்கள் நாங்களாம் இருக்கோம். நாங்களாம் சேர்ந்து பண்ணுங்கிறது கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேட்ச்லேருந்து வந்திருக்காங்க. சுமார் 700 பேர் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி இந்த நிகழ்வில் இணைஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் 700 பேருக்கு மேலே நம்ம படிச்சுட்டு போயிருக்காங்க. இன்னும் நிறைய மாணவர்கள் வந்துட்டுருக்காங்க. இன்னும் இந்த ஸ்கூல் உயர்த்திருக்கு. நாங்கள் எல்லாருமே ஒரு அரணாக இருப்போங்கன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.